வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சாதத்துக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஆரோக்கியமான இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 வரமிளகாய், இது காரம் கரெக்டாக இருக்கும், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 15 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். 4 வகையான பருப்புகளை இதில் சேர்த்துருக்க. நீங்கள் ஏதாவது ஒரு 2 வகையை சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதை மறுபடியும் ஒரு தரம் பிரட்டி விட்டுடலாம். ஏன்னா பருப்பெல்லாம் கருகிடும். 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்க. இதை போட்டுடலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் முருங்கைக்கீரையை வதக்கிடலாம். இது வரைக்கும் நீங்கள் யாரும் முருங்கைக்கீரையில் சட்னி செஞ்சுருக்க மாட்டீங்க. இதோடைய 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் அளவுக்கு புதினா இலை, 1/2 கப் அளவுக்கு நறுக்கின மல்லி இலை. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் வதக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப குறைவாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான இந்த சட்னி சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் பாதியையோ அல்லது தேவையான அளவுக்கோ வேறொரு பவுலில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கலந்து விட்டால் நம்ம இட்லி, தோசைக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வித்தியாசமான சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.